அரியலூரில் அழிவின் விளிம்பில் இருக்கும் பட்டு நெசவு தொழிலை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெசவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நல்லாம்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு 500க்கும் மேற்பட்டோர் இத்தொழிலில் வருமானம் ஈட்டி வந்த நிலையில் தற்போது 50 பேர் கூட பட்டு நெசவில் ஈடுபடவில்லை. இதற்கு பல்வேறு காரணங்களை அடுக்கும் நெசவாளர்கள் குறிப்பாக ஜிஎஸ்டி வரியால் பட்டு மற்றும் பாவு நூல் விலை அதிகரித்து தொழில் பாதிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா விலை ஏற்றம் தான். சேலை உற்பத்தி அப்போ 1000-2000 ரூபாய்க்கு பட்டு சேலை கிடைச்சிது. இன்றைக்கி 5000-6000 கீழே பட்டு சேலை இல்லைங்கிறதுனால ஜிஎஸ்டி வரியும் ஒரு காரணம். மற்ற சம்பளம் கட்டுப்படி ஆகலை இந்த தொழிலில் அப்படின்னு மாற்று தொழிலை தேடி இப்போ திருப்பூருக்கு விசைத்தறியை தேடி போகிறாங்க. அதில் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு. சில பேர் கட்டட வேலைக்கு போகிறாங்க, சில பேர் ஹோட்டல் அந்த மாதிரி போயிட்டோம். 2000 ரூபாய்க்கு விற்பனையான பட்டுப்புடவை 9000 ரூபாய்க்கு அதிகரித்திருப்பதாகவும் இதனால் பட்டுப்புடவை விற்பனையாகாமல் தேங்கியிருப்பதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளனர்.